இன்றைக்கு உங்க ஜபத்தை கிண்டல் பண்றாங்க, இன்றைக்கு உங்க ஜபத்தை நக்கல் பண்றாங்க, இன்றைக்கு உங்க ஜபத்தை ஒரு ஒரு கஷ்டமா நினைக்கிறாங்க. ஏன் ஜெபம் பண்ற, ஏன் கத்துற, உங்களை ரொம்ப வருத்தப்படுத்துறாங்களா? நான் ஒன்னு சொல்றேன், அவங்களுக்கு தெரியல உங்க ஜபத்துல தான் அவங்க உயிரோட இருக்கிறாங்கன்ற அவங்களுக்கு தெரியாம பேசுறாங்க. ஜபத்தை குறித்த வல்லமை இல்ல, ஜபத்தை குறித்த வல்லமை தெரியாத ஒரு மனுஷன் தான் அவங்களை குறித்து எதிராக பேசுவான். ஜபத்தை குறித்து ஒருத்தன் கிண்டல் பண்றான், ஜபத்தை குறித்து ஒருத்தன் நக்கல் பண்றான்னா நீங்க அவங்கள பார்த்து பரிதாபம் தான் படணும். ஏன் அப்படின்னா ஜபத்தினுடைய பவர் என்னன்றது அவருக்கு தெரியல. தெரிஞ்சா அப்படி பேச மாட்டாரு. நான் சொல்றேன், ராஜ்யங்களை அசைக்கிறது கர்த்தருடைய ஜபம். விருப்பப்படுறீங்களா? நீங்க வெளி தோற்றத்துக்கு யாருக்கு முன்னாடி இந்த மாதிரி போய் முழங்கால் படிட்டு எல்லாம் ஜெபம் பண்ண மாட்டீங்க. ஆனா நீங்க எப்படி தான் இருப்பீங்க அப்படின்னா யாருக்குமே தெரியாது. ஆனா நீங்க ஜெப மனுஷனா, ஜெப மனுஷியா இருப்பீங்க. அந்த கிருபை எத்தனை பேருக்கு வேணும்னு உங்களுக்கு தனியா உட்கார்ந்து முழங்கால் படிக்கிறதுக்கு டைம் இல்லாம இருக்கலாம். பிரதர் சிஸ்டர், எனக்கு தலையில எடுக்க முடியாத பாரம் எனக்குள்ள இருக்கு பாஸ்டர். நான் அத்தனை கமிட்மெண்ட்ல இருக்கிறேன். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சா நைட்டு 10 மணி வரைக்கும் நான் வேலை செய்யறேன். நான் எப்படி ஜெபம் பண்ண முடியும்னு கேட்காதீங்க. ஜெப மனுஷன், ஜெப மனுஷனுடைய அபிஷேகத்தை வாங்கிட்டீங்கன்னா 24 மணி நேரமும் உங்க வாய் கர்த்தரை, உங்களுடைய இருதயம் துதிச்சுட்டே இருக்கும். ஹல்லேலூயா.